ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம ரெசிபி எதுவும் செய்ய போகிறதில்ல, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவு பச்சை பட்டாணி தோல்லேருந்து எடுத்து நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டேன். இந்த பச்சை பட்டாணி இதில் தண்ணி சூடேறுற வரைக்கும் இருக்க போகுது. ஆனால் நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறது கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மேலே லைட்டாக மிதக்குது. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால பச்சை பட்டாணியோட கலர் மாறாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. அதே போல் இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்த உடனேயே நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துடணும். தண்ணி சூடேறக்கூடாது. இது போல் மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிதந்து வரும். அடியில் இருக்க பச்சை பட்டாணி எல்லாம் தண்ணி சூடேற அதாவது தண்ணி அந்த கொதிநிலையை அடையிற அந்த சமயத்தில் எல்லா பட்டாணியுமே இது போல் மேலெழும்பி வந்து மேலே ஃபுல்லாக மிதக்க ஆரம்பிச்சிடும். அடியில் பட்டாணியே இருக்காது. பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும் பாருங்கள். எல்லா பட்டாணியுமே மேலே நல்லா மிதந்து வருது. தண்ணி இது போல் அந்த முட்டை கொதி முத்து கொதி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர். அதற்கு ஏற்றாற் போல் மேலே நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா பட்டாணியும் மேலே மிதந்து வரணும். ஆனால் பட்டாணி வேகக்கூடாது. அதை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. நீங்கள் சேர்க்கிற அந்த பட்டாணியோட அளவுக்கு ஏற்றாற் போல் தண்ணியோட அளவுக்கு ஏற்றாற் போல் இது 10 நிமிஷம் ஆகலாம், இல்லை 20 நிமிஷம் ஆகலாம். நம்ம 1/2 கிலோ அளவு பட்டாணி தான் சேர்த்தோம். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இது நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு. இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உடனே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருங்க. இதே போல் ஐஸ் கட்டி போட்டு வச்சுட்டு உடனே இந்த பட்டாணியை இதில் கொட்டிடணும். ஏன்னா சூட்டில் இருந்ததுன்னா அப்படியே லைட்டாக இது வேக ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடனே அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக ஐஸ் வாட்டரில் இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பட்டாணியோட சூடெல்லாம் நல்லா போன பிறகு திரும்பவும் இதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஒரு 4-5 நிமிஷத்தில் அந்த சூடு எல்லாமே தணிஞ்சிடும். அதற்கு பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத்தில் நல்லா காத்தார விட்டுடுங்க. இது போல் நல்லா கொட்டிட்டு ஃபேன் காற்று கீழே கூட நீங்கள் வச்சிடலாம். ஃபேன் காற்று கீழே வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா இது ஈரம் போக காஞ்சி வந்துடும். அப்படி இல்லை ஃபேனு கீழே நம்மளால் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒரு ஓரமாக இதை நல்லா பரப்பி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் நல்லா ஆறிடும். ஈரப்பசை எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை சேர்த்துட்டு, அதாவது அது ஃப்ரீசர் சேஃபாக இருக்கணும் அந்த பாக்ஸு. நான் இன்றைக்கி எவர் சில்வர் பாக்ஸாக 2 எடுத்திருக்கேன். ஒரே டப்பாவில் நிறையவும் சேர்த்து வைக்காதீங்க. சின்ன சின்ன டப்பாவில் தனித்தனியாக சேர்த்து வச்சிங்கன்னா தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது போல் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த பட்டாணியை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.